அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் நித்யானந்த். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 2025 கோடீஸ்வர யோகம் யாருக்கெல்லாம் அமையும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டைரக்டாக இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோக அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஜென்ரலாக சொல்லிட்டு போயிடலாம். அது 100% உண்மையிலேயே நடக்க போதா? சிம்ம ராசிக்காரங்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோக அமைப்பு இருக்குது அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் கோடீஸ்வரர்களாக மாறுகிறார்களான்னா ப்ராக்டிக்கலாக உண்மையாக சொன்னால் இல்லை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல புரிதல்கள் எங்கேயோ குறையுது, எந்த இடத்துல அந்த மிஸ்மேட்சிங் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஒரு 5 விதிகள் இருக்குது. அந்த 5 விதிகளுக்குள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் அதோட பொருந்துனுச்சுன்னா 100% நீங்கள் கோடீஸ்வரா ஆவீங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். அது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வருட பலன்களில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? கோடீஸ்வர யோகம். அப்போ வருடத்தில் இந்த 2025 ஒரு கோடீஸ்வர பலன் அப்படிங்கும்போது வருட கிரகங்களை வைத்துத்தான் நம்ம பேச போகிறோம். சரிங்களா? மாத கிரகங்கள் இருக்குது. 2 நாளுக்கு நகரக்கூடிய கிரகம் சந்திரன். ஸோ அப்போ மாத கிரகங்கள் சூரியன், சுக்கிரன், புதன். ஸோ இதெல்லாம் மாத கிரகங்கள் சொல்லுவோம். 40 நாளில் 30 நாளில் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேது இந்த 2025 முக்கியமான பயிற்சியாக கருதப்படுகிறது. நான் திருக்கணிதப்படி சொல்கிறேன். அப்போ சனி இந்த மார்ச் 2025 மார்ச் 29ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு. அடுத்ததாக குருங்கிறவர் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு மே 15ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஓகே, அதே மே மாதம் 19ஆம் தேதி மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல ராகு கேது இடப்பெயர்ச்சி ஆகுது. ஸோ அப்போ ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வந்துச்சுன்னா கேது பகவான் உங்களுக்கு கன்னியிலேருந்து சிம்மத்துக்கு போகும். ஸோ இப்போ ராகு கேதுங்கிறது அப்படியே ஒரு கிளாக் வைஸாக அப்படியே ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 3 கிரக பெயர்ச்சி தான் அடுத்த வருடம் முக்கியமான கிரக பெயர்ச்சி. அப்போ இதை பேஸ் பண்ணித்தான் நம்ம ஒவ்வொரு பலன்களை எடுக்க போகிறோம். அப்போ இந்த வீடியோவில் கோடீஸ்வர யோகம் யாருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் கோடீஸ்வர யோகம்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒரு தனி மனித ஜாதகத்தில் ஒருவருக்கு 2ஆம் இடம், 11வது இடம் குரு, தனகாரகன் சொல்லக்கூடிய குரு, இந்த 3ம் இணைந்து இருந்துச்சுன்னா, சரிங்களா? இணைந்து இருந்துச்சுன்னா, ஒன்றுக்கு ஒன்று இணைந்திருந்தா, ஒன்றுக்கு ஒன்று நட்சத்திர சாரம் இருந்துச்சுன்னா, அல்லது பரிவர்த்தனை, இந்த கிரகம் அந்த வீட்டில் உட்காந்துருக்கிறது, அந்த கிரகம் குருவோட வீட்டில் உட்காந்து, ஸோ இது போன்ற ஒரு டெப்த்தாக உள்ள போக வேண்டாம். ஸோ இது போன்ற அமைப்புகள், ஆனால் 3 கிரகமும் ஒன்றாக இருக்கணும். அதாவது குரு 2ஆம் பாவகாதிபதி, 11ஆம் பாவகாதிபதி, இந்த 3 ஏதேனும் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த இணைவுக்கு பேரு கோடீஸ்வர யோக இணைவு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜோதிடத்துல. சரி, இது எப்ப சார் நடக்கும்? ஜாதகத்துல இருக்குது. அவர் எப்ப கோடீஸ்வரன் ஆவாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படின்னா அது எந்த காலகட்டத்தில் அந்த 3 கிரக சேர்க்கையினுடைய தசாபுத்தி வருது. தசாபுத்திங்கிறது உங்களுக்கு பலனை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். அப்ப தசாபுத்தியின் மூலமா தான் பலன் நடந்துட்டு இருக்குது. அப்ப அந்த 3 கிரக சேர்க்கை, 2ஆம் பாவகாதிபதி, 11ஆம் பாவகாதிபதி, குரு, இந்த 3ம் இணைந்து எந்த வீட்டில் அமர்ந்து நிற்குதோ அந்த வீட்டினுடைய தசாபுத்தி அல்லது அதனுடைய இப்ப அந்த 3 கிரகத்தினுடைய தசாபுத்தி ஏதாவது ஒன்று வந்தா கூட அன்னைய காலகட்டம் அவருக்கு அந்த கோடீஸ்வர யோக அமைப்பு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? இது கோடீஸ்வர யோக அமைப்புக்கான விதி. இப்ப இந்த விதி 2025 யாராருக்கெல்லாம் சேரப்போகுது அப்படின்னு நம்ம கிராஸ் செக் பண்ண போறோம். இப்ப இந்த எப்படி நம்ம மக்களோட இணைக்கிறது அப்படின்னா இதுக்கு தான் நான் 5 விதி சொல்றேன். ஓகேவா? இப்ப அந்த 5 விதிகளுக்குள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் கனெக்ட் ஆனதுன்னா கண்டிப்பாக நீங்க கோடீஸ்வரர் ஆவீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அது என்ன விதி அப்படின்னா, சரி, அப்ப என்ன சொல்லலாம்னா, முதலாவதா நான் ராசி லக்னம் ரெண்டையும் நான் சேர்த்து தான் சொல்றேன். ஓகேவா? ராசி மட்டும் சொல்லல. கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, ரிஷப ராசி. ஓகே, கன்னி லக்னம், விருச்சிக லக்னம், மகர லக்னம், சிம்ம லக்னம். இந்த 4 ராசி 4 லக்னக்காரர்கள் நான் ஆர்டர் படி தான் நான் போட்டிருக்கேன், மாத்தி சொல்லல. ஓகேவா? 1 2 ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்ட்டு. அப்ப இந்த ப்ரியாரிட்டியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த கோடீஸ்வர யோக அமைப்பு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, இதுல நீங்க இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அதே போல தனுசு ராசி தனுசு லக்னம், கும்பராசி கும்ப லக்னம், சிம்ம ராசி சிம்ம லக்னம், மேச ராசி மேச லக்னம். இப்படி இருந்தாலும் அவர்களுக்கும் அந்த கோடீஸ்வர யோகா அமைப்பு உண்டு.
அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இது ரெண்டாவது பாயிண்ட். இது மட்டும் இருந்தா போதாது, இதோட இன்னொன்னு சேரணும். சரியா? அது என்ன? அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, உங்க ஜாதகத்துல, ஓகே, உங்க ஜாதகத்தில் இப்ப நான் சொல்றதுதான் ரொம்ப முக்கியம். உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த டீடைல்ஸோட, என்ன டீடைல்ஸ் நான் சொல்றேன், அந்த டீடைல்ஸோட இப்ப நான் சொல்ற விதி கனெக்ட் ஆகணும். சரியா? இப்ப இந்த லக்னம் ராசி சொன்னா, இந்த ராசி உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க, இந்த லக்னம் உங்களோட இருக்கா செக் பண்ணிக்கங்க. அடுத்தது, உங்க ஜாதகத்தில் 2ஆம் பாவகாதிபதி யாரு, 11ஆம் பாவகாதிபதி யாரு அப்படிங்கிறத நீங்க எடுத்து வச்சுக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த 2ஆம் பாவகாதிபதி அல்லது 11ஆம் பாவகாதிபதி நான் சொல்ற வீடுகள்ல இருக்கணும். எந்த வீடுல? மிதுனத்துல இருக்கணும், அல்லது துலாத்துல இருக்கணும், அல்லது தனுசுல இருக்கணும். சரிங்களா? இந்த 3 வீடுகள்ல இருந்து, ஓகே, மிதுனம், துலாம், தனுசு, ஓகே, மிதுனம், துலாம், தனுசு, இந்த 3 வீடுகளில் நான் சொல்ற மாதிரி உங்க ஜாதகத்திற்கு 2ஆம் பாவகாதிபதியோ அல்லது 11ஆம் பாவகாதிபதியோ இருந்து அதனுடைய தசா புத்தி போனிச்சுன்னா 100% கோடீஸ்வரர். அதுல மாற்று கருத்தே இல்லை. ஓகே, சிம்பிளா இந்த ராசிக்காரங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, அந்த ராசிக்காரங்க கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, அவ்வளவு ஜஸ்ட் லைக் தட் கிடையாது. இப்ப இவ்வளவு கிரிட்டீரியா விதிகள் உள்ள இருக்குது. இத எளிமையாக சொல்லணும், அது சொல்றது மக்களுக்கு புரியணும். இதுலதான் மற்ற ஜோதிடர்களுக்கு சொல்லி விளக்கம் சொல்லும் பொழுது புரிய மாட்டேங்குது. அதுதான் நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். இந்த மெத்தட்ல உங்களுக்கு அந்த தசா புத்தி உங்களுக்கு ரன் ஆனிச்சுன்னா 2025ல கன்ஃபார்மா நீங்க கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி சார், இந்த அமைப்பு என்கிட்ட இல்லை, ஆனா இந்த நீங்க மேல் சொன்ன மாதிரி இந்த லக்னம் காரணம் எனக்கு கரெக்டா வருது, ராசி லக்னம்னா கரெக்டா வருது சார் அப்படின்னா, 3வது பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, உங்க ஜாதகத்தில் இந்த 2025ல புதனுடைய தசா புத்தி அந்தரம் போகுதா? எஸ், உங்களுக்கு பணமழை கொட்டும் அப்படின்னு சொல்லலாம். எப்படி கொட்டுங்கிறது உங்க தனிப்பட்ட ஜாதகம், ஆனா பணமழை கண்டிப்பாக கொட்டும். சரியா? இது 2வதாக எளிமையாக சொல்றது, 3வது விதி. அடுத்தது 4ஆம் விதி. அதே போல ராகுவினுடைய தசாபுத்தி அந்தரம் போகுதுங்களா, அதுவும் உங்களுக்கு பணமழை கொட்டும் 2025ல நான் சொல்றது. சரியா? சோ அப்ப இந்த விதிகள் ஃபர்ஸ்ட் 2ங்கிறது கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, ரிஷப ராசி, அதே சேம் லக்னம் கன்னி, விருச்சகம், மகரம், ரிஷப லக்னம் இருந்துச்சுன்னா ஓகே, ஃபர்ஸ்ட் டிக்கு. 2வதா பாத்தீங்கன்னா தனுசு, கும்பம், சிம்மம், மேஷம் ராசி லக்னமா இருந்துச்சுனாலும் 2வது டிக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்தில் இந்த மிதுனம், துலாம், தனுசு வீட்டுகளில் 2ஆம் பாவகாதிபதியோ அல்லது 11ஆம் பாவகாதிபதியோ நின்று அதனுடைய தசாபுத்தி அந்தரம், புரிஞ்சுட்டீங்களா? அதனுடைய என்ன கிரகம் எனக்கு தெரியாது, உங்க ஜாதகப்படி இருக்குதா, இந்த இடங்கள்ல உட்காந்து நடந்ததா, 100% இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் நான் 100% நான் கன்ஃபார்மா சொல்ல முடியும், 100% சொல்ல முடியும். கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிட்டுன்னு சொல்றேன். ஓகேவா? அடுத்ததாக 3வது பாயிண்ட் உங்களுக்கு 4வது பாயிண்ட், புதனுடைய தசாபுத்தி அந்தரம் ஜெனரலா போனிச்சுன்னா, ஓகே, இந்த லக்ன ராசியாக இருந்து புதனுடைய தசாபுத்தி அந்தரம் போனிச்சுன்னா கண்டிப்பாக பணமழை உண்டு. அதே போல ராகுவினுடைய தசாபுத்தி அந்தரம் போனாலும் கண்டிப்பாக 2025 பணமழை கொட்டும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு அந்த பணவரவு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுகிறது. அப்ப இது எல்லாமே எதை வைத்து நாங்க டிசைட் பண்றோம்னா வருட கிரகங்கள், வருட கிரக பெயர்ச்சி வச்சு. சரியா? ஸோ இப்ப நான் சொன்ன பலன் உங்க ஜாதகத்தோடு கனெக்ட் ஆதாங்க செக் பண்ணிக்கங்க, அது கன்ஃபார்மா நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? ரைட். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.